காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்னோடய ஃபைலில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நீங்கள் ஒரு க்யூட்டான ஒரு டெடி பேர் கிச்சன் பார்த்துருப்பீங்க. அது யாருக்கெல்லாம் பிடிச்சதோ மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அது போன வீடியோவில் போட்டிருக்கணும். ஃபஸ்ட் டைம் வீடியோனால எனக்கு அவ்வளோவா வரல. ஸோ இதுதான் என்னோடய ஃபைல். பேக் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நேம் கார்டெலாம் போட்டு அழகாக வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லாமல் பேக் ஸ்பேஸும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முன்னாடி இருக்க இடத்துமே பார்த்துடலாம். நான் இது ரொம்ப கல்ச்சரஸ்ன்னு சொல்ல முடியாது, ரொம்ப லாங். நான் இருங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிடுறேன். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் முன்னாடி இருக்கிறது என்னோட சர்டிஃபிகேட். இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு வாங்கின சர்டிஃபிகேட். நான் வாழ்க்கையிலே இதை நான் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாங்கினது இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய இன்னொரு சர்டிஃபிகேட்டும் இருக்குது. இது வந்து ஆமாம், இதுவும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் வாங்கினது. ட்ராயிங்க்கு தனியாக வாங்கினேன். ட்ராயிங் நான் எத்தனாவது படிக்கிறேன்னா, நான் இப்போ தான் ஃபோர்த்து தான் படிக்கிறேன். ஃபோர்த்துக்கெலாம் வரல, ஃபோர்த்து தான் படிக்கிறேன். அப்புறம் ஒரு டேப் வச்சுருக்கேன், பிளாக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக காட்டணும்னு இருந்தேன். சும்மா ஒரு சிம்பிளான நோட், நான் ரெடி பண்ண நோட். இந்த மாதிரி வீட்லேயே நோட்ஸ் செய்யலாம். அப்புறம் ஸ்டாப்லர் பின்னு மட்டும் இருக்குது, ஸ்டாப்லரும் காணும். அப்புறம் இங்கே ஒரு ஆர்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வராத கல்குல்லாக இருக்கே ஒரு ஆர்ட். சத்தியமாக எனக்கு என்னன்னே எனக்கு புரியல. வெறும் பார்த்து தெரியாது. கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நூல் தான் ஒட்டி வச்சுருக்கேன். சும்மா பண்ணி வச்சுருக்கேன் காசு. அதுதான் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு. பின்னாடி போயிடலாமா? மூவ மாட்டேன் நீங்க. பின்னாடி தான் நிறைய பொருள்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டாக எடுக்க போகிறது இந்த இது மோஸ்ட்லி என்னன்னு தெரிஞ்சுக்காது. நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக பேப்பர் இருக்கிறத நான் ஒன்றா கொஞ்சம் மிங்கலாக எடுத்து ஸ்டாப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இப்படி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு இது வரும், க்ளீனான பேப்பர் கழிச்சுன்னு இருக்கும். இது வந்து ஒரு நம்ம மெமரிஸ் ஃபுல்லத்தையும் அது உள்ளே போட்டுட்டு லாஸ்ட்டாக ஸ்டாப்லர் கச்சா தான் அடிப்பேன். ஆனால் என்னோட மெமரிஸ் வந்து எதுவுமே வரல, அவ்வளோவா இல்லைன்னு சொல்ல முடியும். அப்புறம் எனக்கு இந்த இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அன்னைக்கு இந்த லபுபு மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு இங்கே பாருங்கள், நான் செஞ்சுருக்கிறதுல அங்கே லபுபு இருக்கும், இங்கே போ இருக்கும், மேலே அங்கே ஒரு இது இருக்கும். அப்புறம் இந்த லாஸ்ட்டாக ஒரு டால். இது வந்து ஒரு செட்டிங்ஸ் மாதிரி தான் வரும் இந்த டால் வந்து. அப்புறம் நான் மட்டும்தான் இங்கே ரொம்ப சேட்னஸ். நீங்களே பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க நீங்களே. இது ஆக்சுவலி எங்கள் அம்மா, நான் வந்து இதுதான் நான் என்ன நீங்களே பாருங்கள். சேடு ஹாப்பி மட்டும்தான் எனக்கு. சேடு ஆங்க்ரி மட்டும்தான். எங்கள் மாம்லாம் சேடு ஹாப்பி ஆங்க்ரி மூணுமே எல்லாருமே இருக்காங்க. நான் மட்டும் அந்த 2 மட்டும்தான் நான் இருக்கேன். பரவாயில்ல, அழகாக வச்சுருக்கேன். ஐ லவ் மை ஃபேமிலின்னு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வீட்டிலே செஞ்ச பர்ஸு கைஸ். இதெல்லாம்
பாருங்கள் நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. உள்ளே பார்த்தா தான் தெரியும். இதையும் ஒரு பர்ஸாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் சில திங்ஸ் இருக்கும் எல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா ஒரு வீடு மாதிரி இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் பேப்பர், இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர். இதில் நீங்கள் ஒரு கலர் அடிக்கலாம், அது செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசுத்தனமாக இருக்கும். இதை சும்மா நம்ம வச்சுருக்கலாம். அப்புறம் நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் என்னோட டெட் பாடி சும்மா செஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரேஸ்லெட்லேருந்து அவங்க வந்து பட்டர்ஃப்ளை தான் இது. இது வந்து ஒரு லெமன் ஸ்டிக்கர். எதுக்கு வச்சுக்கிறேன்னு எனக்கே தெரியல. என்னோட முக்கியமான பேப்பர் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிது இது. இதில் வந்து டபுள்யூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது டபுள்யூ. அந்த மாதிரி டபுள்யூஸ்லாம் கண்டுபிடிச்சி இங்கே எழுதணுமா. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி, இது ஸ்டோரி வைரஸ் அந்த மாதிரி போட்டிருக்கு. உள்ள எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான் இது. பாருங்கள் இதில் நிறைய பழங்கள் தொங்குதில்ல, அதெல்லாம் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணி அங்கே ஒரு பாக்ஸ் தெரியுதா, அது இங்கே அந்த பாக்ஸில் எழுதணும்னு போட்டிருக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா 23ன்ற ஒரு நம்பர் உங்களுக்கு 32ன்ற மாதிரி தெரியும். நான் ஆப்போசிட்டில் பேசுகிறேன். அதுக்கு மேலே வந்து எழுதணும் நம்ம. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு இருக்கும். அது கீழே வந்து எதுவுமே நம்மளோட நேமு அட்ரஸ் அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. நேமு அட்ரஸ். அப்புறம் மேலே இருக்க பேரட் பாருங்கள், இல்லை சூப்பராக க்யூட்டாக இருக்குன்ட்டு. இதை மெமரியாக நான் வச்சுருக்கேன். நம்ம ஃபைலுக்குள்ளே இவ்வளோ திங்ஸ் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கவலை. ஸோ நான் ஃபஸ்ட்டு திங்ஸ் வைக்கிறது இல்லை, நிறைய இருக்குது. நான் வந்து என்னோடய பேக் டூர் எல்லா டூருமே நான் போடுறேன். நீங்கள் மறக்காமல் பார்த்துட்டு லைக் மட்டும் போட்டுருங்க. ஸோ நாளையிலேருந்து எனக்கு ஸ்கூல் லீவு. எல்லாருக்கும் ஹாப்பி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். உங்களோட ஹாலிடேஸ் லீவ், ஹாலிடேஸ் ஹோம்ஒர்க்கை அந்தந்த நாளைக்கு அந்தந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுங்க. ஹாலிடேஸ் லீவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் த என்ஜாய். பாய்.